வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் புதுமைகளின் புனிதர் என்று உலகம் முழுவதாலும் போற்றப்படும் பதுவா நகர் புனித அந்தோணியாரின் திரு முன்னிலையில் நம்பிக்கையோடு கூடியிருக்கின்றோம். இயேசுவின் மீது கொண்ட அளப்பரிய அன்பினால், அன்னை மரியாளின் மாசற்ற பக்தியால் ஒரு கையில் குழந்தை இயேசுவையும் மறு கையில் இறை வார்த்தையையும் தாங்கி நிற்கும் இப்புனிதர் இறைவனுக்கும் நமக்கும் இடையே ஒரு வலிமையான பாலமாக திகழ்கிறார். நீங்கள் எத்தகைய பாரமான இதயத்தோடு இங்கு வந்திருந்தாலும், உங்கள் கண்ணீர் துளிகளுக்கு பின்னால் 1000 கதறல்கள் இருந்தாலும் அஞ்சாதீர்கள். இழந்ததை தேடி தருபவர் மட்டுமல்ல, உடைந்த இதயங்களை ஒட்ட வைப்பவரும் இவரே. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்கள், தீர்க்க முடியாத கடன் சுமைகள், சொல்லொன்னா குடும்ப போராட்டங்கள், பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் என உங்கள் உள்ளங்களில் சுமந்து வந்திருக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் இப்புனிதரின் பாதத்தில் அர்ப்பணியுங்கள். அந்தோணியாரே என்று நாம் அழைக்கும் போதே வானக தந்தையின் ஆசீர்வாதம் நம்மை நோக்கி பாய்கின்றது. நம்பிக்கையற்ற சூழலில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை ஒளியாகவும், வழி அறியாது தவிப்பவர்களுக்கு வழிகாட்டும் விண்மீனாகவும் விளங்கும் இப்புனிதரின் பரிந்துரை ஒருபோதும் வீண் போகாது. முழு மனதுடன் எழளவும் சந்தேகமின்றி நாம் கேட்கும் இந்த மன்றாட்டுகள் ஒவ்வொன்றும் இறைவனின் திருமுன் நறுமணமாக சென்றடையும். வாருங்கள், புனித அந்தோணியார் வழியாக பொழியப்படும் இறைவனின் பேரருளை பெற்றுக்கொள்ள நம் இதயங்களை திறப்போம். நம்பிக்கையோடு நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் என்ற உறுதியுடன் இன்றைய ஜெபத்தை தொடங்குவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு நிறைந்த புனித அந்தோணியாரே, இதோ உம்மை தேடி ஓடி வரும் எளியோர்களாகிய எம்மை கனிவுடன் நோக்கி அருளும். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற ஆண்டவரின் வாக்குறுதிக்கு இணங்க உமது வல்லமையுள்ள பரிந்துரையை நாடி நிற்கின்றோம். இவ்வுலகின் துன்பங்களாலும் கவலைகளாலும் மனம் சோர்ந்து போயிருக்கும் எங்களுக்கு உம்முடைய ஆறுதலையும் அரவணைப்பையும் தந்தருளும். காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருவதில் மட்டும் வல்லவர் அல்ல நீர், மாறாக எமது வாழ்வின் காணாமல் போன நிம்மதி, சந்தோஷம் மற்றும் நம்பிக்கையை மீட்டு தரும் பேரொளியும் நீரே. தூய்மையின் சிகரமே, இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து நடந்த உத்தமரே, நாங்கள் எமது அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான மன வலிமையையும் பொறுமையையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். உமது பாதங்களில் நாங்கள் சமர்ப்பிக்கும் அனைத்து விண்ணப்பங்களையும் உமது இனிய பரிந்துரையால் இறைவனிடம் கொண்டு சேர்த்து எங்களுக்கு தேவையான வரங்களை பெற்று தந்தருளும். உமது இடைவிடாத பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் எங்களை வழிநடத்தி என்றும் இறைவனின் பிள்ளைகளாக வாழ செய்தருளும். குடும்பங்களின் பாதுகாவலரே, புனித அந்தோணியாரே, எங்கள் இல்லங்களின் ஒளி விளக்கே, உமது பாதம் பணிந்து எங்கள் குடும்பத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். இன்று பல குடும்பங்கள் பிரிவினையாலும் புரிதல் இல்லாமையாலும் சிறு சிறு சண்டைகளாலும் சிதறி கிடக்கும் நிலையில் எங்கள் குடும்பத்தை அன்பெனும் பிணைப்பால் ஒன்றிணைத்து வைத்தருளும். கணவன் மனைவி இடையே ஒருமித்த கருத்தையும் விட்டு கொடுக்கும் மனப்பக்குவத்தையும் உண்மையான அன்பையும் ஊற்றெடுத்து பாய செய்தருளும்.
பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே மரியாதையையும் பாசமும் நிறைந்த உறவு நிலைத்திருக்க செய்தருளும். அன்பு தந்தையே, எங்கள் வீடுகளில் நிலவும் வறுமை, மனக்கசப்பு மற்றும் கவலைகள் அனைத்தையும் நீக்கி இறைவனின் ஆசீர்வாதம் எப்போதும் எங்கள் தலைமுறை மீது தங்கியிருக்க செய்தருளும். திரு குடும்பத்தைப் போல எங்கள் குடும்பமும் இறைவனுக்கு பயந்து பிறருக்கு உதவி செய்து ஒருவருக்கொருவர் துணையாக வாழ அருள் புரியும். தீய சக்திகளோ பொறாமை கொண்ட கண்ணோட்டங்களோ எங்கள் குடும்பத்தை பாதிக்காதபடி உமது வல்லமை உள்ள கரங்களால் எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் இல்லத்தின் வாசற்படியில் உமது ஆசீர்வாதம் என்றும் தங்கியிருக்கவும், நிம்மதியான உறக்கமும் மகிழ்ச்சியான விடியலும் எங்கள் குடும்பத்திற்கு நிலைக்க செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவையே கரங்களில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, மழலை செல்வத்திற்காக ஏங்கி தவிக்கும் தம்பதியினரின் கண்ணீரை துடைக்க வல்லவரே, உமது பாதம் பணிந்து மனமுருகி வேண்டுகிறோம். குழந்தைகள் ஆண்டவர் தரும் சொத்து, கருவின் கனி அவர் அளிக்கும் பரிசு என்ற வாக்கு எங்களது வாழ்விலும் உண்மையாகும்படி செய்தருளும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வமின்றி சமூகத்தின் ஏளன பேச்சுகளாலும் மனவேதனையாலும் வாடும் தம்பதியினரை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். சாராள், அன்னா மற்றும் எலிசபெத் ஆகியோருக்கு திருவுளம் கனிந்து வாரிசுகளை வழங்கிய இறைவனிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்தருளும். அற்புதங்கள் புரியும் புனிதரே, தம்பதியினரின் உடலில் உள்ள சகல பலவீனங்களையும் மருத்துவ தடைகளையும் அகற்றி ஒரு நற்கனி போன்ற மழலையை அவர்களுக்கு தந்தருளும். அந்த மழலையின் சிரிப்பொலி அந்த இல்லத்தை நிரப்பவும், அதன் மூலம் இறைவனின் மகிமை வெளிப்படவும் அருள் புரியும். நம்பிக்கையோடு உம்மை நோக்கி மன்றாடும் இவர்களின் வேண்டுதலை தள்ளி விடாமல் கருவின் ஆசீர்வாதத்தை இப்போதே கட்டளையிட்டருளும். உமது வல்லமையால் பிறக்கும் அந்த செல்வம் இறைவனுக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள பிள்ளையாக வளரவும் உம்மிடம் வரம் கேட்கின்றோம். ஞானத்தின் இருப்பிடமே புனித அந்தோணியாரே, எம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது தூய கரங்களில் ஒப்படைக்கிறோம். கல்வி வாழ்வின் ஒளியாக அமைய வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். எம் பிள்ளைகள் படிக்கும் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும், தெளிவான நினைவாற்றலை பெறவும், தேர்வுகளில் அச்சமின்றி வெற்றி பெறவும் அவர்களுக்கு நல்ல புத்தியையும் ஞானத்தையும் தந்தருளும். சோம்பல் மற்றும் கவன சிதறல்கள் அவர்களை அணுகாதபடி உமது வல்லமையால் பாதுகாத்தருளும். அவர்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் அவர்கள் பயிலும் கல்வி நிறுவனங்களுக்கும் உமது ஆசீர்வாதத்தை வழங்கியருளும். ஒழுக்கத்தின் உறைவிடமே, இன்றைய உலகம் காட்டும் தீய வழிகளிலும் தவறான நட்பு வட்டாரங்களிலும் எம் பிள்ளைகள் சிக்கி தவிக்காதபடி அவர்களுக்கு நல்வழியை காட்டியருளும். கீழ்ப்படிதல், பணிவு, உண்மை பேசுதல் மற்றும் பெரியோர்களிடம் மரியாதை காட்டுதல் போன்ற உயரிய பண்புகள் அவர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய செய்தருளும். நவீன கால தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான தாக்குதல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி இறையச்சத்தோடும் நற்சான்றோடும் வளர செய்தருளும். அவர்கள் வளரும் ஒவ்வொரு அடியிலும் உமது பாதுகாப்பு உடனிருக்கட்டும். சமூகத்திற்கு பயனுள்ளவர்களாகவும் பெற்றோர்க்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும் அவர்கள் திகழ உம்மிடம் மன்றாடுகிறோம். பிணியாளர்களின் அடைக்கலமே புனித அந்தோணியாரே, நானே உனக்கு குணமளிக்கும் ஆண்டவர் என்று திருவுளம் பற்றிய இறைவனின் அடியவரே, நோயினால் வாடும் உமது பிள்ளைகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். தீராத வியாதிகளாலும் நீண்டகால வலிகளாலும் மன அழுத்தத்தினாலும் அவதிப்படும் ஒவ்வொருவரையும்
உமது கருணை பார்வையால் நோக்கியருளும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களையும் சிகிச்சைக்கு வழி தெரியாமல் தவிப்பவர்களையும் உமது குணமளிக்கும் வல்லமையால் தொட்டருளும். எமது உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் நரம்பும் இறைவனின் படைப்பு. அதில் ஏற்பட்டுள்ள குறைபாடுகள் அனைத்தும் உமது பரிந்துரையால் அகன்று போகட்டும். அற்புதங்கள் புரியும் புனிதரே, எமது உடலில் உள்ள வியாதிகள் மறைவது மட்டுமல்லாமல் எமது ஆன்மாவும் புத்துயிர் பெற செய்தருளும். மனக்கவலை, பயம் மற்றும் சோர்வு என்னும் நோய்களில் இருந்து எங்களை விடுவித்து என்றும் புன்னகையோடும் தெம்போடும் வாழ வரம் தாரும். நோயுற்றோரை பராமரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொறுமையையும் பலத்தையும் தந்தருளும். உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று அன்று இயேசு சொன்னது போல உமது பரிந்துரையின் மீது நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையினால் நாங்கள் முழுமையான உடல் நலத்தையும் மன அமைதியையும் பெற்று இறைவனின் சாட்சிகளாக வாழ அருள் புரியும். உழைப்பவர்களின் உன்னத நண்பரே புனித அந்தோணியாரே, தகுதியான வேலையின்றி குடும்பத்தை காக்க வழி தெரியாமல் மன வருத்தத்தில் இருக்கும் உமது பிள்ளைகளை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்த ஆண்டவரிடம் எங்களுக்காக பரிந்துரை செய்து அருளும். நீண்ட நாட்களாக வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கும் நேர்முக தேர்வுகளில் தோல்வியை தழுவி தவிப்பவர்களுக்கும் அவர்களின் தகுதிக்கேற்ற ஒரு நல்ல வேலையை உமது அற்புத வல்லமையால் பெற்று தந்தருளும். வேலையின்மையால் ஏற்படும் விரக்தியும் தாழ்வு மனப்பான்மையும் எங்களை ஆட்கொள்ளாதபடி புது நம்பிக்கையை எமது உள்ளத்தில் விதைத்தருளும். பணியிடங்களில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்காகவும் உம்மை வேண்டுகிறோம். தொழிலகங்களில் நிலவும் போட்டி, பொறாமை, மன அழுத்தங்கள் மற்றும் மேலதிகாரிகளின் இன்னல்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் செய்யும் தொழிலில் நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கவும், அந்த உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானம் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவு செய்யவும் அருள் புரியும். வேலையில் பதவி உயர்வை எதிர்பார்ப்பவர்களுக்கும் சொந்தமாக தொழில் தொடங்கி நஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் உமது ஆலோசனையும் ஆசீர்வாதமும் துணை நிற்கட்டும். எமது கைகளின் உழைப்பை ஆசீர்வதித்து நாங்கள் எதிர்காலத்திலும் பிறரிடம் கையேந்தாதபடி வாழும் வாழ்வை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். தீய ஆவிகளை விரட்டும் வல்லமை கொண்ட புனித அந்தோணியாரே, ஒளியின் மகனாகிய உம்மை நோக்கி துணை வேண்டி நிற்கிறோம். எமது வாழ்வை சூழ்ந்திருக்கும் இருளின் சக்திகள், பில்லி சூனியம் போன்ற பொல்லாத மந்திர தந்திரங்கள் மற்றும் பிறருடைய பொறாமை பார்வையால் ஏற்படும் தடைகள் அனைத்தையும் உமது சிலுவை ஆயுதத்தால் முறியடி தருளும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற இறைவாக்கின்படி எங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டையை அமைத்தருளும். எமது முன்னேற்றத்தை தடுக்கும் சாப கட்டுகளையும் முன்னோர்களின் பாவ வினைகளால் தொடரும் துன்பங்களையும் உமது பரிந்துரையால் அறுத்தெறிந்தருளும். புனிதரே, தீய சக்திகள் மட்டுமல்லாது எங்களை இறைவனிடமிருந்து பிரிக்கும் பாவ பழக்க வழக்கங்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை பெற்று தாரும். எமது மனதை அலைக்கழிக்கும் தீய எண்ணங்கள், கோபம், பகைமை மற்றும் அடிமைப்படுத்தும் இச்சைகளில் இருந்து எங்களை விடுவித்து தூய்மையான உள்ளத்தை தந்தருளும். தீய வழிகளில் எமது கால்கள் செல்லாதபடி பாதுகாத்து எமது இல்லத்திலும் உள்ளத்திலும் இறைவனின் அமைதி மட்டுமே குடிகொள்ள செய்தருளும். நாங்கள் எதற்கும் அஞ்சாமல் உமது பாதுகாப்பில் தைரியமாக வாழவும், தீமையை நன்மையால் வெல்லவும் தேவையான வரத்தை இறைவனிடம் பெற்று தந்தருளும். வறியவர்களின் வள்ளலே புனித அந்தோணியாரே, கடன் என்னும் பாரமான சிலுவையை சுமக்க முடியாமல் தவிக்கும்
உமது பிள்ளைகளை தேற்ற உம்மிடம் வருகிறோம். எதிர்பாராத இழப்புகள், தொழில் நஷ்டம் மற்றும் குடும்ப சூழ்நிலைகளால் கடன் வலைக்குள் சிக்கி தவிக்கும் எமது நிலைமையை நீர் அறிவீர். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் பிறரிடம் அவமானப்பட்டு நிம்மதியான உறக்கமின்றி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் உமது கருணை பரிந்துரையால் ஒரு வழியை காட்டியருளும். எமது வருமானத்தின் தடைகளை நீக்கி நேர்மையான வழியில் பொருளாதார உயர்வை பெற செய்தருளும். அற்புதங்கள் புரியும் புனிதரே, எமது கடன் சுமைகளை குறைக்க தேவையான ஞானத்தையும் சிக்கனமான வாழ்வையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். எமது கைகளின் உழைப்பை ஆசீர்வதித்து வரவுக்கு மேல் செலவு செய்யாதபடி எங்களை காத்தருளும். பயணங்களின் பாதுகாவலரே, புனித அந்தோணியாரே, நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணத்திலும் உமது உடனிருப்பை வேண்டுகிறோம். எவ்வித விபத்துகளோ தடைகளோ இன்றி எங்களை பாதுகாத்தருளும். தீயவர்களின் சதி, இயற்கை சீற்றங்களில் இருந்து எங்களை காப்பாற்றி நாங்கள் செல்லும் காரியம் வெற்றிகரமாக முடியவும் மீண்டும் இல்லம் திரும்பும் வரை உமது அரவணைப்பு எங்களோடு இருக்கவும் அருள் புரியும். இறைவனோடு என்றும் இணைந்திருந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்கு ஜெபிக்கும் ஆற்றலை தந்தருளும். வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்பிக்கையோடு இறைவனை தேடும் வரத்தை பெற்றுத்தாரும். சோதனைகள் வரும்போது தளர்ந்து போகாமல் ஜெபமே எமது ஆயுதம் என்பதை உணர செய்தருளும். எமது உள்ளத்தில் இறை தாகத்தை மூட்டி என் நேரமும் நன்றியுள்ள இதயத்தோடு ஜெபிக்கவும் அதன் மூலம் இறைவனின் திருவுளத்தை கண்டறியவும் எங்களுக்கு அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயமுள்ளவருமாயிருக்கிற புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வரப்பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ ஸ்நேகத்தின் பேரில் எரியும் அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவிய சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவபட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசனரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வரப்பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவபட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டும் என்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். புனித அந்தோணியார் சுரூபத்துக்கு முன் சொல்லும் ஜெபம். இத்திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம்.
மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ, நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ, உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பெயரில் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரிக்காவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் துயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ ஐயா? எங்களின் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்றிக் கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமீன். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித அந்தோணியாரை வணங்கி அவருடைய சலுகையை இறந்து சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிற யாத்திரர்களாகிய அடியோர்கள் பேரில் தயை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அனுகூலமடைய செவ்வாய் ஜெபம். ஓ பரிசுத்தத்தின் வெண்மையான லீலி புஷ்பமே, உன்னத தரித்திரத்தின் முன்மாதிரிகையே, மெய்யான தாழ்ச்சியின் கண்ணாடியே, பரிசுத்தத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஓ மகிமை இலங்கும் புனித அந்தோணியாரே, உமது திருக்கரங்களில் பாலனாக இயேசு எழுந்தருளி வரும் விசேஷித்து சுதந்திரம் பெற்று அகமகிழ்ந்தீரல்லோ, அதுபோல் வல்லமை உள்ள உம்முடைய ஆதரவில் என்னையும் வைத்து காப்பாற்ற வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரால் நீர் பெற்றுக்கொண்ட வரங்களில் புதுமை செய்யும் வரமே உம்மிடத்தில் முக்கியமாய் பிரகாசிக்கிறதல்லோ. தேவரீர் என் பேரில் இறங்கி எனக்கு அவசியமான இந்த காரியத்தில் உதவி செய்ய வாரும். அவரவர்க்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். அக்கிரமமான ஆசை பற்றுதலை எல்லாம் என் இதயத்தினின்று நீக்கி சுத்திகரித்தருளும். என் பாவங்களுக்காக நான் மெய்யான மனஸ்தாபப்படவும், ஆண்டவரையும் புறத்தியாரையும் உருக்கமாய் நேசித்து வரவும் எனக்கு வேண்டிய வரத்தை அளித்தருளும். இவ்விதமாக நான் இம்மையில் ஆண்டவரை பிரமாணிக்கமாய் சேவித்து மறுமையில் உம்மோடு அவரை நித்தியமாய் தரிசித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்த கடவேனாக. ஆமீன். புனித அந்தோணியாரிடம் 13 மன்றாட்டு. புனித அந்தோணியாரின் அற்புதங்களை தியானித்து சொல்லத்தக்க ஜெபம். அற்புதங்கள் வேண்டுமானால் புனித அந்தோணியாரிடம் போ. 1. நீர் சாவை அகற்றுகிறீர். மரித்தவர்களை வாக்கால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, இப்போது மரண அவஸ்தையாயிருக்கிறவர்களும் மரணத்தை அடைந்தவர்களுமான
சகல விசுவாசிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது, நீர் தப்பறையை ஒழிக்கிறீர். புனித அந்தோணியாரே, சகல தப்பறைகளினின்று எங்களை காப்பாற்றி புனித பாப்பானவருக்காகவும் திருச்சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, ஆபத்துகளை நீக்குகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் பாவங்களுக்கு தக்க ஆக்கினையாக சர்வேஸ்வரன் வரவிடுகிற பஞ்சம், படை, கொள்ளை நோய் முதலிய ஆபத்துகளில் நின்று எங்களை காத்து ரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, நீர் குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, எங்கள் ஆத்துமங்களை கரைப்படுத்துகிற சகல அசுசியான பாவங்களினின்றும் எங்கள் உடலை அருவருப்பாக்குகிற சகலவித பிணிகளினின்றும் காப்பாற்றி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, உம்மை கண்டவுடன் பேய்கள் ஓடிப்போகின்றன. புனித அந்தோணியாரே, பேய்களுக்கு பயங்கரமானவரே, பேய்கள் செய்கிற சகல தந்திர சோதனைகளின் நின்றும் எங்களை விலக்கியருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, நோயாளிகளை குணப்படுத்துகிறீர். புனித அந்தோணியாரே, நோய்கள் கொண்டு இருக்கிறவர்களையும் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் வேதனை அனுபவிக்கிறவர்களையும் உமது மன்றாட்டின் உதவியால் குணப்படுத்தி அருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, உம்முடைய கட்டளைகளுக்கும் கடல் அமைகின்றது. புனித அந்தோணியாரே, பிரயாணம் செய்கிற சகலரையும் அவர்களின் ஸ்தானத்துக்கு சுலபமாய் கொண்டு போய் சேர்த்தருளும். ஆசாபாசத்தின் புயலில் நாங்கள் அகப்பட்டு மோசம் போகாமல் எங்களை தற்காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 8வது, நீர் சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் விலங்குகளை தகர்க்கிறீர். புனித அந்தோணியாரே, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற சகலருக்காகவும் மன்றாடும். பாவ அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டு இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 9வது, நீர் உயிரற்ற அவயங்களுக்கு உயிரளிக்கிறீர். புனித அந்தோணியாரே, நாங்கள் ஆத்துமத்திலும் சரீரத்திலும் பூரண சுகவாசிகளாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக அசுப்பில் வருகிற எவ்வித ஆபத்திலும் குறைகளிலும் முறிவுகளிலும் நின்று எங்களை காத்து இரட்சித்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 10வது, நீர் காணாமற் போன பொருட்களை திரும்ப கண்டடைய செய்கிறீர். புனித அந்தோணியாரே, காணாமற் போன பொருட்களை கண்டடைய செய்கிறவரே, நாங்கள் ஞான விதமாகவும் லௌகீக விதமாகவும் இழந்து போன சகலத்தையும் நாங்கள் திரும்ப கண்டடைய செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 11வது. உமது வேண்டுதலினால் சகல ஆபத்துகளும் விலகி போகின்றன. புனித அந்தோணியாரை, எங்கள் ஆத்தும சரீரத்திற்கு வருகிற சகல ஆபத்துகளில் நின்றும் எங்களை தற்காத்து இரட்சியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 12வது. தாங்க முடியாத இக்கட்டுகள் ஒரு நொடியில் உம்மால் நீங்கி போகின்றன. புனித அந்தோணியாரே, தரித்திரத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய அவசரங்களிலே எங்களுக்கு உதவி புரிந்து வேலையும் உணவுமின்றி கஷ்டப்படுகிறவர்கள் எல்லோருக்கும் ஒத்தாசை செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 13வது. உமது வல்லமையை தெரிந்து கொண்டவர்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்களாக. புனித அந்தோணியாரே, உமது வழியாக ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிற சகலவித நன்மைகளுக்காகவும் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுடைய ஜீவியத்திலும் மரணத்திலும் உமது ஆதரவில் வைத்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஸ்பானிய நாட்டிற்கு நவ நட்சத்திரமே, தரித்திரருடைய விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, நிர்மல பரிசுத்தத்தின் ஒப்பரிகையே, தேவரீர் இத்தாலிய நாட்டின் தீபமுமாய் அன்பின் அடையாளங்களுடனே பதுவை பதியின் பிரகாசமான சூரியனைப் போல சத்தியங்களை பொதித்தவருமாயிருக்கிறீர். புனித அந்தோணியாரே, நமது கர்த்தாவான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாயிருக்க எங்களுக்காக மன்றாடிக் கொண்டு நாங்கள் கேட்கிற மன்றாட்டுகளை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீரை வெளியரங்கமாய் ஸ்துதிக்கிற உம்முடைய திருச்சபையானது ஞான உதவிகளினால் அலங்கரிக்க பெற்று எங்கள் ஆதாரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய சந்தோஷங்களை அனுபவிக்க பெற்றதுமாயிருக்க கடவது. ஆமீன். புனித அந்தோணியாருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் பாதுகாவலரான அமலோற்பவ கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாய்க்கு விசேஷ பிரியமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக சபையின் நவரத்தினமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி ஸ்வாலக பிரான்சிஸ்குவை உத்தம விதமாய் கண்டு பாவித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆத்துமாக்களை இரட்சிக்க வேண்டும் என்னும் ஆவலினால் அப்போஸ்தலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ சிநேக பெருக்கத்தினால் வேத சாட்சியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புண்ணியங்களால் பூரண ஸ்துதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுடைய புனிதத்தனமுடைய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது கரங்களில் திவ்ய பாலனை ஏந்த பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பதித மார்க்கங்களை சிதறடிக்கும் சம்மட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கீழ்ப்படிதலுக்கு உத்தம மாதிரிகையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தை குறையற நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பில் தூய்மையின் லீலியாகிய புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிநேகத்தால் சாந்தி வீசுகிற ரோஜா புஷ்பமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை நடுநடுங்க செய்கிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வரப்பிரசாதங்களினால் வற்றாத வாய்க்காலான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு தேற்றரவான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரைக்காரருக்கு வழிகாட்டியான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரரை குணப்படுத்துகிறவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகளினால் பிரபல்யமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளுக்கு பேசும் வரம் அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடருக்கு கேட்கும் சக்தி அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருடருக்கு பார்வை அளிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முடவர்களை சுகப்படுத்துகிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணாமற் போன பொருட்களை கண்டெடுக்க செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை மன்றாடுகிறவர்களுக்கெல்லாம் தவறாமல் உதவி செய்கிற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசின் சகல சற்பனைகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இடி பெருங்காற்றுகளினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சம், படை, கொள்ளை நோய்களினின்று நாங்கள் விலகும்படியாக புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆயுள் காலமெல்லாம் உமது மன்றாட்டுகளின் உதவியை அடைய நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உமது ஸ்துதியரும் முத்திப்பேறு பெற்றவருமான தூய அந்தோணியாரை ஸ்துதிக்கிற உமது புனித பத்தினியான திருச்சபையின் பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய மன்றாட்டினால் சகல அவசரங்களிலும் உமது உபகார சகாயங்களை அடையும்படியாகவும் நித்திய பேரின்பத்திற்கு பாத்திரமாயிருக்கத்தக்கதாகவும் கிருபை கூர்ந்தருளும். ஆமீன். பிணி நீங்க ஜெபம். புனித அந்தோணியாரே, நோயாளிகளுக்கு ஆறுதல் தருபவரே, இறந்தோரை இறைவனின் வல்லபத்தால் உயிர் தெளிப்பியவரே, உம் அடியாளான நான் படும் துன்பங்களைக் கண்டு மனம் இறங்கி பிணியை நீக்கிவிடும். உமது மன்றாட்டால் பிணி அகலும். உங்களுடைய நோய்களை எடுத்து கூறி ஜெபிக்கவும். நன்றி அறிதலாக ஏழைகளுக்கு என்னால் ஆன தர்மம் செய்வேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய் ஓட்டுகிறதற்கு ஜெபம். இதோ ஆண்டவருடைய சிலுவை. சத்திராதிகளாகிய நீங்கள் அகன்று போக கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியுமானவர் ஜெயங்கொண்டார். அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்து நாதருக்கும் சத்திய வேதத்திற்கும் சத்திராதிகளாய் இருக்கிறவர்கள் எல்லோரையும் சிதறடிப்பதுமல்லாமல் துன்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். காணாமல் போனவற்றை கண்டடைய பிற வேண்டுதல் நிறைவேற ஜெபம். ஓ மகா உன்னத மகத்துவம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சகல நன்மைகளும் நிறைய பெற்ற அப்போஸ்தலரே, தேவரீர் காணாமல் போன பொருளை திரும்ப கண்டடைய செய்கிற புதுமைகளை செய்யும் வரத்தை ஆண்டவரிடமாக அடைந்திருக்கிறீரே. நான் போக்கடித்த பொருளை திரும்ப கண்டடையும்படிக்கு உமது ஆதரவை தேடி வந்திருக்கிற அடியேனுக்கு இத்தருணத்தில் உதவி புரிந்தருளும். தேவரீரை கொண்டு இப்பேர் கொத்த மேலான அதிசயங்களை செய்விக்கிற ஆண்டவரை நான் மென்மேலும் மகிமைப்படுத்தி கொண்டாடி வருகிறேன். ஆமீன். புனிதரின் அழியா நாவுக்கு ஜெபம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, நீர் உமது நாவால் எப்போதும் இறைவனை ஸ்துதித்ததுமன்றி எப்போதும் ஸ்துதிக்கப்படவும் செய்தீரே. நான் உமது புண்ணியங்களை எல்லாம் கண்டு பாவிப்பதும் அல்லாமல் விசேஷமாய் எந்த பாவத்தினாலும் என் நாவை கரைப்படுத்தாமலும் உம்மை போல் அதை கொண்டு எப்போதும் இறைவனை ஸ்துதித்தும் ஸ்துதிக்க செய்தும் வருவேன் என்று உமக்கு வாக்களிக்கிறேன். நான் என் நாவால் கட்டி கொண்டதும் கட்டிக்கொள்ள செய்ததுமான எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பையும் இனி எப்போதைக்கும் இறைவனை ஸ்துதிக்கவும் பிறருக்கு நன்மாதிரி கொடுக்கவும் மாத்திரம் என் நாவை உதவி கொள்ளும் வரத்தையும் உமது கரங்களில் ஏந்திருக்கிற தேவபாலனை மன்றாடி அடைந்தருளும்படி உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேவைகள் அனைத்தையும் புனித அந்தோணியாரின் பாதங்களில் நம்பிக்கையோடு சமர்ப்பித்து விட்டோம். நாம் கேட்ட வரங்கள் அனைத்தையும் அவர் இறைவனிடம் பரிந்துரைத்து நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான நன்மைகளை நிச்சயம் பெற்று தருவார். இப்போது நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறி நம் வாழ்வை அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை நிறைவு செய்வோம். எங்கள் அன்பு தந்தையே, புனித அந்தோணியாரே, எங்களுடைய வேண்டுதல்களை கனிவுடன் கேட்டமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் இன்று கேட்ட வரங்கள் அனைத்தும் இறைவனின் திருவுள்ளப்படி நிறைவேற எங்களுக்காக பரிந்துரை செய்தருளும். இந்த ஜெபத்தினால் நாங்கள் அடைந்த மன அமைதியும் நம்பிக்கையும் எங்களை விட்டு அகலாதபடி காத்தருளும். உமது ஆசீர்வாதம் எங்களோடும் எங்கள் குடும்பத்தோடும் இருக்கட்டும். நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து இனி வரும் காலங்களில் தூய்மையான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவும்.
நீர் காட்டிய இறைவழியில் நாங்கள் நிலைத்து நிற்கவும் என்றும் இறைவனின் சாட்சிகளாக வாழவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.